அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா 10 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவிற்கு தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் இருந்தும் முருக பக்தர்கள் காவடிகளை சுமந்தும் அலகு குத்தியும் பாத யாத்திரையாக சென்று வழிபடுவது வழக்கம். இப்படி பாத யாத்திரையாக சென்று வழிபடுபவர்களில் காரைக்குடி நகரத்தார் காவடி குழுவினர் 400 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்கவர்கள். ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழாவை ஒட்டி காரைக்குடி அரண்மனை பொங்கல் நகரத்தார் சர்க்கரை காவடி வைரவேலுடன் 21 நாட்கள் பாத யாத்திரையாக சென்று வழிபட்டு மீண்டும் பாத யாத்திரையாகவே காரைக்குடி திரும்புவார்கள். அதன்படி இந்த ஆண்டும் ஆயிரக்கணக்கான நகரத்தார் பாத யாத்திரை பயணத்தை தொடங்கினர். முன்னதாக சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் கடந்த 16ஆம் தேதி 331 சர்க்கரை காவடியுடன் 76 ஊர்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான நகரத்தார் ஒன்று கூடி காவடிகளை வைத்து பூஜை செய்தனர். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டனர். சாறை சாறையாக நடந்து செல்கின்றனர். பழனி ஆண்டவரை கூட்டாக இணைத்து நகரத்தார் வணிகம் செய்துள்ளனர். வணிகத்தில் லாபம் கிடைக்கவே அந்த லாபத்தில் பழனியப்பனுக்கு பங்கு செலுத்துவதற்காக பாத யாத்திரையாக சென்று காணிக்கை செலுத்தியுள்ளனர். இவ்வாறு செல்லும் போது காவடி சுமந்து சென்றுள்ளனர். இந்த பழக்கமே 400 ஆண்டுகளை கடந்து இன்றும் பின்பற்றப்பட்டு வருவதாக வரலாறு கூறுகிறது. தேவக்கோட்டையில் இருந்து புறப்பட்ட நகரத்தார் அடுத்த நாள் சிலம்பணி பிள்ளையார் கோயிலில் இரவு தங்குகின்றனர். இந்த நகரத்தார் காவடியில் மேலவட்டகை காவடி, கீழவட்டகை காவடி என்ற 2 குழுக்கள் உள்ளன. இந்த குழுக்கள் பழனியை நோக்கி பயணித்து பழனிக்கு சில கிலோமீட்டர் முன்னதாக இடும்பன்குளம் பகுதியில் இணைகின்றனர். இப்படி கொண்டுவரப்படும் காவடிகள் குன்றக்குடியில் திரண்டவுடன் மறுநாள் காலை நவரத்தினவேல் முன் செல்ல அனைத்து நகரத்தார் காவடிகளும் தொடர்ந்து பச்சை காவடி பக்தர்களும் பாத யாத்திரை பயணம் மேற்கொள்கின்றனர். தொடர்ந்து குன்றக்குடி, சிங்கம்புணரி, மணப்பச்சேரி, சமுத்திராப்பட்டி, நத்தம், திண்டுக்கல் நகர், ஒட்டன்சத்திரம், சத்திரப்பட்டி, ஆயக்குடி வழியாக பழனி செல்கின்றனர். இவர்களுக்கு வழிநெடுகிலும் ஆங்காங்கே திரண்டிருக்கும் பக்தர்கள் வரவேற்பு அளித்தும் ஆசை பெற்றும் வருகின்றனர். ஒவ்வொரு இடத்திலும் கோயிலில் தங்கும் இவர்களுக்கு கோயில் சார்பிலும் ஊர் சார்பிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. 21 நாட்கள் பயணம் செய்து பழனியை வந்தடைகின்றனர். தைப்பூசத்தின் 9ஆம் நாள் திருவிழாவின் போது சாமி தரிசனம் செய்யும் நகரத்தார் கடைசி நாளான 10ஆம் நாள் அன்று தெப்பத்தேர் வைபவத்தில் பங்கேற்கின்றனர். பின்னர் ஜனவரி 28ஆம் தேதி மகம் நட்சத்திரத்தன்று மலைக்கோயிலில் காவடி செலுத்தி வழிபாடுகளை நிறைவு செய்கிறார்கள். பின்னர் சந்தன அபிஷேக வைபவத்தில் பங்கேற்று பாத யாத்திரையாகவே ஊர் திரும்புகின்றனர். தங்கள் முன்னோர் பழக்கத்தை 400 ஆண்டுகளையும் கடந்து இன்றளவும் தடம் மாறாமல் பின்பற்றி வருகின்றனர். அமெரிக்கா, துபாய் போன்ற வெளிநாடுகளில் இருந்தாலும் இந்த தைப்பூச நகரத்தார் காவடி யாத்திரையில் பங்கேற்பதற்காக சுமார் 1 மாத காலம் விடுப்பு எடுத்து வந்து கலந்து கொள்வது கூடுதல் சிறப்பாகும். வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் மேல் சட்டை அணியாமல் ஆண்டியை போல் கிடைப்பதை உண்டு கிடைக்கும் இடத்தில் படுத்துறங்கி தங்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை இன்றளவும் கடைபிடித்து வருகின்றனர் நகரத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.